பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். நியாயமாக தர்மத்தின்படி பாண்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை கேட்டால் ஊசி முனை இடமும் தரமாட்டேன் என்று துரியோதனாதிகள் கூற, கடைசி முயற்சியாக பகவான் கிருஷ்ணனிடம் பாண்டவர்கள் வேண்ட, நீ எப்படியாவது ராஜ்யத்தை அல்லது கடைசி பட்சமாக 5 கிராமத்தையாவது பெற்றுத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் பகவான் கிருஷ்ணன் தெளிவாக தர்மராஜரிடம் கூறினான், தர்மராஜா, நான் தூதுவனாக நிச்சயம் செல்கிறேன் நீ கேட்டுக்கொண்டதற்காக. ஆனால் துரியோதனன் ராஜ்யம் தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொஞ்சம் கூட ஏதாவது இருந்துச்சுன்னா மனசுல எடுத்துடும். ஏன்னா தர்மம் சத்தியம் இந்த மாதிரி என்னன்னே தெரியாதவன் துரியோதனன். ஆனால் நான் செல்கிறேன் அப்படின்னு கேட்கிறியா? அவன் செய்த அதர்மங்கள் அந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிய வேண்டும். இதுவே நான் செல்வதனுடைய உத்தேசம் என்று சொல்லி தூதுவனாக பகவான் கிருஷ்ணன் சென்றான். அற்புதமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதை ஏறெடுத்தும் பார்க்காமல் விதுரன் வீட்டிற்கு சென்று உண்டு மகிழ்ந்தான் பகவான் கிருஷ்ணன். பக்திக்கு மெச்சுபவன் பகவான் கிருஷ்ணன் என்பதனை நிரூபித்தார். குந்தி பகவான் கிருஷ்ணனை பார்த்த உடனே மனதில் இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் அவரிடம் சொல்லி மன்றாட ஆறுதல் வார்த்தைகளை கூட்டி சாந்தப்படுத்தினான் பகவான் கிருஷ்ணன். துரியோதனன் வீட்டிற்கு சென்று ஒளிவு மறைவு இல்லாமல் நான் உன் வீட்டில் உண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொன்னான். அதற்கு பல விஷயம். ஏன்னா தர்மம் அறிந்தவர்களை நீ பகைத்து கொண்டு இருக்கிறாய். இந்த உலகமே போற்றி பாராட்டுகின்ற அந்த அவர்களுக்கு செய்யும் அந்த தீங்கு, அப்படி இருந்தால் அந்த வீட்டில் நான் அன்னம் உண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். மீண்டும் இரவு நேரம் விதுரனுடைய வீட்டிற்கே வந்து அங்கு இருக்கக்கூடிய அனைவர்களையும் உண்ட வைத்து பின் தன்னுடைய அந்த விதுரன் அளித்த அந்த உபசரிப்பை ஏற்றுக்கொண்டார். இரவு நேரம் முழுக்க விதுரன் பகவான் கிருஷ்ணனிடம் கூறினான், கிருஷ்ணா, நீ சபைக்கு செல்வது எனக்கு பிடிக்கவில்லை. நீ தர்மத்தை பற்றியே பேசுபவன். தர்மம் என்றால் என்ன என்றே அறியாதவர்கள் அங்கு இருக்கு. அப்போ நீ பேசுறது கண்டிப்பாக எடுபடாது. மாறாக உனக்கு மிகப்பெரிய அபமானமே ஏற்படுத்துவன். அப்போ இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவமானம் என்னை ஒன்றும் செய்ய விடாது விதுரா, எது வந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை ஆனது. துரியோதனன், சகுனி, கர்ணன் மூவரும் வந்து பகவான் கிருஷ்ணனை வேண்டி சபைக்கு வர சொன்னனர். காலையில் அந்த ஆன்மீகத்தை முடித்து கொண்டு சபைக்கு வந்தான். அவன் நேராக பகவான் கிருஷ்ணன் பேசியது யாரிடம் அப்படின்னா திருதராஷ்டிரிடம். ஏன்னா அங்கு உள்ள தர்மிஷ்டன் யார், தர்மாத்மா யார் அப்படின்னா திருதராஷ்டிரன். அவன் இயற்கையிலேயே நல்லவன். ஆனால் அந்த புத்திர வியாமோகத்தினால் வேறு வழியில்லாமல் தன்னுடைய பிள்ளைக்கு எந்தவிதமான துன்பமும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவனுடைய மனம் கோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல அதர்மத்திற்கு உடந்தையானான் திருதராஷ்டிரன். சூழ்நிலையால் கெட்டவனாக ஆக்கப்பட்டான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவன் ஒரு மயக்கத்தில் இருக்கிறான். அந்த மயக்கத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வருவதற்கு பகவான் கிருஷ்ணன் அற்புதமான உரைகளை, திருதராஷ்டிரா, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறாய் தெரியும். சிறு பிராயத்தில் இருந்தே பாண்டவர்களுக்கு நீ செய்த துன்பம் என்ன? உன்னுடைய பிள்ளைகளால் அவர்களை கொல்வதற்கு எத்தனை முறை முயற்சி செய்தும் அதை கண்டும் காணாமல் இருந்தவன் நீ தானே. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள்? எல்லா திக்குக்கும் சென்று வென்று அத்தனை திரவியங்களையும் கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் செலுத்தினர். இன்றும் உன்மேல் அவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை வைத்திருக்கின்றனர் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ இந்த மாதிரி பாசத்தையும் செல்வத்தையும் கொடுத்து அதை ஆண்டு அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றனர். அது நிச்சயமாக உங்களுடைய செல்வமானா இல்லை. துரியோதனன் எங்காவது ஒரே ஒரு நாள் படையெடுத்து இந்த ராஜ்யத்தை வென்று அந்த செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இல்லை. பார்க்க போனால் இந்த ஆஸ்தி யாருடையது அப்படின்னா பாண்டவர்களது. மாறாக அவர்கள் கேட்பது தங்களுடைய பங்கு மட்டும்தான். இப்போ அதை நாம் கொடுத்து விட்டால் இரு பக்கமும் சமாதானமாகி சந்தோஷமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பகவான் கிருஷ்ணன் தெளிவாக சொன்னான், ஞானிகள் அனைவரும் கூடி இருக்கக்கூடிய சபை, அதையே பரிஷத் அப்படிம்போம். பரிஷத் அப்படின்னா நன்ற படித்த சான்றோர்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில் அந்த நியாயங்களையும் தர்மங்களையும் விவாதிக்கக்கூடிய இடத்தை பரிஷத் என்போம். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பெரிய சபைகள் இவ்வளவு சான்றோர் அமர்ந்திருக்கும் பொழுது எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது. நல்ல தீர்மானம்தான் முடிவு எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த சபையில் ஒருவேளை அதர்மம் நடந்தால் சபையவர் இறப்பதை தவிர வேறு வழி இல்லை. அதாவது அபமானமோ அதர்மமோ நடந்தால் அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு யாராவது சான்றோர்கள் இருந்தார்களா, அதற்கு தண்டனை வேறு ஒன்றுமில்லை, சாவதை தவிர அதற்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்கள் எல்லாம் பிழைக்கணுமா, செத்து போகாம உயிரோடு இருக்கணும்னா எது தர்மம் என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கமும், அதாவது பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் சரி நன்றாக இருக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம். இதுக்கு அவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்தால் நிச்சயமாக இரண்டு பக்கமும் சாந்தி கை கூட கூடும். ஆனால் இதற்கு மாற்றாக வேறு ஏதாவது மார்க்கம் இருக்கா? அப்படி ஒருவேளை இருந்தால் நீங்களே சொல்லுங்கள். பகவான் கிருஷ்ணன் அந்த சபையோரிக்கே விட்டுட்டான். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் ரெண்டு பேரும் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது யோசனை இருந்தால் நீங்கள் கூறவும். சரி, ஏன்னா சத்தியமாக பேசுவது என்றால் அது ஒன்று மட்டுமே. ஏன்னா தப்பாக பேசினா அதுக்கு நிறைய மாறி மாறி பேசலாம். ஆனால் உண்மை என்பது என்னைக்குமே ஒன்றே. அப்போ எல்லா ராஜரும் எண்ணம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய பிரஜைகளை சாவிலிருந்து காப்பவனாக ராஜன் இருக்க வேண்டும். நாளைக்கு யுத்தம் என்று நம்பிவிட்டால் வந்தா என்ன ஆகும்? நிச்சயமாக பிரஜைகள் நிறைய பேர் தங்களுடைய உயிரை இழக்கக்கூடும். அதற்கு காரணமாக ராஜன் இருந்தால் அதன் மூலமாக வருகின்ற அனைத்து பாபங்களும் உன்னையே வந்து சேரும். உன்னையே நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ துரோகம் செய்வதாகும். இப்போ கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ நடந்ததையெல்லாம். இத்தனை செல்வங்களை உங்களிடம் கொண்டு வந்து பாண்டவர்கள் கொடுத்த போதும் அவர்களுக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு இடத்தை தேர்வு செய்து அதை எப்படின்னா இந்திரபிரஸ்தம் அதைய பாண்டவர்களுக்கு கொடுத்த, அதுல வெறும் காடு. அதுல இன்னும் சொல்ல போனா என்ன சொல்லுது, எதற்குமே ஆகாத ஒரு இடத்தை கொடுத்து விட்டு பாண்டவர்களை அனுப்பி வைத்தாயே. கொஞ்சம் நினைச்சு பாரு, இந்த ராஜ்யத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர்களும் உன்னுடைய பிள்ளைகள் தான், துரியோதனாதிகளும் உன்னுடைய பிள்ளைகள் தான். ஆனா தன்னுடைய பிள்ளைகள் என்று வரும் பொழுது ஒரு மாதிரியும், பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றவுடன் வேறு ஒரு மாதிரியும் நடந்து கொன்ற நீ எப்படி தர்மவானாக இருக்க முடியும்? அது மட்டுமல்ல, கொஞ்சம் அது போக பாருங்க, அந்த ராஜ்யத்தையும் சந்தோஷமாக ஸ்வீகாரம் செய்து அவர்களுடைய முயற்சியினால் மிகப்பெரிய மாளிகை இதனை கட்டி எவ்வளவோ பெரிய யாகத்தை செய்தால் அதையும் எங்கிருந்தோ வந்த சகுனியை வைத்து பகடை ஆடி அதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டவர்கள் நீங்கள். இதுதான் உங்களுக்கு தெரிந்த தர்மமா? ஏன்னா இதெல்லாம் நடந்தது இல்ல,
எவ்வளவு பெரிய துரோகங்களை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் ராஜனுடைய அரியணை இருந்து அப்படின்னு திருதராஷ்டிரனுக்கு அவன் செய்த தவறு தெரிய வேண்டும் என்பதற்காக. அது மட்டுமல்ல, இதை சபையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இவர்கள் யாருமே கிருஷ்ணனுடைய வார்த்தைக்கு மறுபேச்சு பேச முடியாது. ஏன்னா அனைத்தும் உண்மை. அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தை அவன் சொன்னது தவறு அப்படின்னு சொல்வதற்கு எங்குமே வழி இல்லை. இன்னும் சொல்லப்போனா, இன்று வரையிலும் பெரியப்பா என்கின்ற மிகப்பெரிய மரியாதையை பாண்டவர்கள் வைத்திருக்கிறார்கள். சரி, எவ்வளவு அவமானம் நீ செய்தாய் அவர்களை கொஞ்சம் நினைச்சுப்பார். எல்லார்த்த விட அந்த சபையில் உன் வீட்டு மருமகளை தரதர என்று இழுத்து வருவதை இந்த சபை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் இது இந்த சபையில் நடந்தது தர்மமா? கொஞ்சம் நினைச்சுப்பார். அதையும் நீ கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் உன் தர்மம் எனக்கு புரியவில்லை திருதராஷ்டிரா அப்படின்னு. இதுல என்னன்னா, சரி, நான் என்னால் என்ன முடிய தூதுவனாக சொல்ல முடிந்ததை சொல்லிட்டு, உனக்கும் சரி பாண்டவர்களுக்கும் சரி நல்லதாக வேண்டும். உன் குழந்தைகளுடைய துராசையினால் நீ மனிதன் இல்லை பிராணியாக ஆகிவிட்டாய். இதற்கு நேர்மார் அப்படின்னா பாண்டவர்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ராஜ்யத்தினால் நீ செய்த தவறுகளுக்கு உண்டான அந்த பிராயச்சித்தத்தை நீ தேடிக்கொள். இப்போ உன் பக்கமே விட்டுவிட்டேன். உன்னுடைய முடிவு யுத்தமா சாந்தியா? இந்த கேள்வி கேட்ட உடனே அங்க இருந்த அத்தனை சபையினரும் மௌனமாக இருந்தனர். யார் ஒருவரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. இந்த நேரத்தில் பரசுராமர் எழுந்தார். பகவான் கிருஷ்ணன் திருதராஷ்டிரனிடம் தூதுவனாக என்ன சொல்ல வேண்டுமோ, எவ்வளவு அநியாயத்தை பாண்டவர்களுக்கு நீ செய்தாய், அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய், நீ ராஜனாக அமர்ந்து செய்யும் தர்மம் இதுதானா என்பதை மிக தெளிவாக கூறிவிட்டான். அப்போ பரசுராமர், ஏன்னா பரசுராமருக்கு நிறைய பேசுவதற்கு உண்டான அதிகாரம் உண்டு. ஏன் கேட்டீங்கன்னா, தனுர் வித்தையில் மற்ற அனைவரையும் தயார் செய்தவர் யாருன்னா பரசுராமர். இன்னும் சொல்ல போனா, இவர்களுக்கெல்லாம் துரோணாச்சாரியார் தான் தனுர் வித்தை சொல்லி கொடுத்தாலும் அந்த துரோணாச்சாரியாருக்கு தனுர் வித்தை சொல்லி கொடுத்தவர் யாருன்னா பரசுராமர். அது மட்டுமா அப்படின்னா, கர்ணனுக்கு தனுர் வித்தையை சொல்லி கொடுத்தது யாருன்னா பரசுராமர். அப்போ இவங்க எல்லாம் இவர்களிடம் பயின்றவர்கள். குரு என்கின்ற மரியாதை தரக்கூடிய உத்தம ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் பரசுராமர். அப்போ துரியோதனனை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். துரியோதனா, எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்திற்கு வருகிறது. சரி, தம்போத்பவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமியிலே ஒரு ராஜன் இருந்தான். அவன் மனசுல என்னன்னா, என்னை மீறி வேறு எந்த உலகத்தில் வீரனும் இல்லை, நானே அனைவரையும் வெல்லும் சமர்த்தன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவன் மனது நிரம்ப இருந்தது. டெய்லி காலையில் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களை எல்லாம் எழுப்பி, ஹே பிராமணர்களே, என்னை மீறி என்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது. இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலையும் அவனே சொல்லிக் கொண்டு பார்ப்பவர்களிடமெல்லாம் இதே கேள்வியை கேட்டு இவனை வெல்வதற்கு யாருமே இல்லை என்கின்ற இருமாப்போடு வாழ்ந்து வந்தவன் அந்த தம்போத்பவன். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை நாள் தான் இவருடைய அகங்காரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் எழுந்து நின்று, ராஜா, நீ இதையே தினசரி கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். உலகத்தில் நாம் ஒருவனே அனைவரையும் ஜெயித்து விடுவேன் என்கின்ற இருமாப்பு வெறும் அகங்காரமே. அப்படி அகங்காரம் கொண்டவர்கள் இதுவரை நன்றாக வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை.
அவனையும் வெல்வதற்கு ஒருவன் கண்டிப்பாக இருந்தே இருப்பான் அப்படின்னாங்க. என்னை வெல்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கிறார்களா அப்படின்னு சொன்னா, இருக்கிறார்கள் பிரபு அப்படின்னா. அப்படி என்றால் அவனை என்னிடம் காண்பி அப்படின்னா. உடனே என்ன பண்ணாங்க, அத்தனை பேரும் இந்த ராஜனை அழைத்து கொண்டு நேரா பத்ரிகாசிரமத்திற்கு சென்றனர். அங்கு பார்த்தோம்னா நர நாராயணர்கள் தபம் செய்து கொண்டிருந்தனர், இந்த உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற பொது நலனோடு. இப்போ அந்த ராஜன் அந்த நரநாராயணனை பார்த்து வணங்கினான், நமஸ்கரித்தான். இப்போ நரநாராயணருக்கும் அந்த ராஜனுக்கும் என்ன நடந்தது சம்வாதம் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயத்தை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.